வராருன்னா ஒரு கூட வந்திருக்கவங்கள சேஃப்டியா அனுப்பணும்ல. இப்ப எத்தனை பேர் மூச்சு விட முடியாம அங்க உள்ள தள்ளி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இதே போறவருக்கு பாதி தூரத்துல வெளியே தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? நாளே அடிதான் பேசினாப்ல, 4 அடி பேசுறதுலயே தெரிஞ்சிருக்கும். அவர் பாதியா இறங்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன நடக்குது அதனால போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தாங்க சார் அவருக்கு மட்டும் தான் காரணம், விஜய் மட்டும் தான் சார் இதுக்கு முழு. நிறைய வீடியோ கரூரில் வந்து மீட்டிங்கில் வந்து நிறைய பேர் செத்துருக்காங்க. ஸோ அவங்க நான் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்கள வேற இறந்து போயிருக்காங்க. ஸோ இது வந்து வேற கட்சிக்காரங்க தான் பண்ணியிருப்பாங்க. அப்படி 1-2 இல்லை, நிறைய விதம் சொல்கிறாங்க. விஜய் வந்து சரியாக பார்த்து அனுப்பலை அப்படின்னாங்க. எத்தனை பேரை பார்ப்பாங்க? ஒரு ஆள் எத்தனை பேரை பார்த்து அனுப்ப முடியும்? ஸோ பார்த்து அனுப்புறது, க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லா வேலையும் போலீஸோட வேலை. ஸோ அவங்க சரியா பண்ண எல்லாருக்கும் விஜய் என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியும்? அவரே சொல்லியிருக்காரு, என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, இது பண்ணிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம மக்கள் கேட்குறாங்களா? எனக்கு வந்து ஒரே ஒரு கோவம்னா இவங்க மேல கிடையாது. இந்த கட்சி மீட்டிங்லாம் பொதுவா நடக்கிறது தான், எல்லாருமே நடத்துறது தான். ஸோ அவங்களை குறை சொல்லி எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது. இந்த மக்களை சொல்லணும், ஏன் முட்டாளாவா இருப்பீங்க? கொஞ்சமாவது அறிவுன்றது இல்லை உங்களுக்கு. ஒரு மீட்டிங் நடக்கிறதுனா அது நேரில் போய் பார்த்தாதான் அது வந்து உங்களுக்கு பார்த்தா மாதிரி இருக்கும். நேரில் போய் அந்த நெரிசல்ல பார்க்கணுமா? அவ்வளோ அப்படி பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். போயிட்டு இந்த மாதிரி ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அவருக்கு ஓட்டு போடுங்க இப்படின்னு பண்ணலாம். அது வந்து அதை விட்டுட்டு இந்த கூட்ட நெரிசல் அவங்கள வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க ஒரு ஆள், அதனால எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து பல பேர், அதனால அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அவங்களுக்காக ஏன் இப்படி போகணுன்னு தான் என்னோட கேள்வி. குழந்தைங்க செட்டதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க பேரண்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கூட்ட நெரிசலில் கூட்டு போனால் என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்கன்னா குழந்தைங்கள வந்து கூட்டு போயிருக்க மாட்டீங்க. ஸோ கர்ப்பிணி பெண்லேருந்து அவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. ஃபுல்லாக இதுதான் வந்துட்டு இருக்கு வீடியோவை. ஸோ இது வந்து யார் மேலேயும் எனக்கு தெரிஞ்சு பிளைம் பண்ண முடியாது. ஸோ விஜய் பொறுப்பு ஆக மாட்டார் இதுக்கு. ஸோ இது மாதிரி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போனால், கூட்ட நெரிசலில் போனால் நமக்கு தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டீங்களா? விஜயா இல்லை உயிரான்னு பார்க்கும்போது நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? விஜய் தான் சூஸ் பண்ணுவீங்க, உயிர் தானே சூஸ் பண்ணுவீங்க. அரசியல்னா அவங்க அரசியல் வரத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் இது யார் பண்ணாங்கன்னு நம்மளால 100% சொல்ல முடியல. இருந்தாலும் ஏதோ ஒருத்தர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இனிமேலாச்சும் தெரிஞ்சு தொலைங்க. இந்த மாதிரி மீட்டிங்லாம் குழந்தைங்களை கூட்டு போகாதீங்க. ஏன்னா ஒரு குழந்தைங்களை கூட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. விஜய் சொன்னாரா நீங்க கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு? அவரோட மீட்டிங் வந்து தானே போயிருக்கு. அதனால அவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு அதையும் யோசிச்சு பாருங்க. எந்த கட்சி வந்தாலும் நாடு இப்படிதான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு ஏன் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கட்சி சரியில்லை, அரசாங்கமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இருக்காங்க புரிஞ்சவங்க, புரியாதவங்க இன்னும் பல பேர் இருக்காங்க. அவங்களெலாம் புரிய வைக்கிறதுக்கு தான் எங்களை மாதிரி ஆள் ட்ரை பண்ணுறோம். பட்டு சொன்னால் எங்களுக்கு ஒரு சொல்லி கமெண்டில் அவ்வளோ கமெண்ட் வரும். ஸோ பாருங்கள் இதுக்கும் எவ்வளோ கமெண்ட் வரும்.